அனைத்து பத்திரிகை அண்ட் தொலைக்காட்சி அண்ட் இணையதளம் அண்ட் எஃப்எம் சேனல் அத்தனை நண்பர்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மறுபடியும் ஒரு காதல் மூலம் நான் இயக்குனர் அறிமுகம் இருக்கேன். ஆல்ரெடி ஒரு படம் தயாரிச்சிருக்கோம். சீமா மேகலோட சேர்ந்து வேதான ஒரு படம் எடுத்து சீமா மேகலை மூலம் திரும்பி இந்த படத்தை நான் தயாரிச்சிட்டு இருக்கேன். இந்த படத்தினோட எனக்கு மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு இயக்குனராக. இந்த மறுபடியும் காதல் ஒரு உண்மையான ஸ்டோரி, வித்தியாசமான கதை. எல்லாரும் நினைப்பீங்க என்னடா எல்லா காதல் ஸ்டோரி வித்தியாசமானுட்டு. நான் மலேசியாவில் நான் ஃப்ளைட்டில் ஏறும்போது ஃப்ளைட்டு திடீர்னு கோளாறு ஏற்பட்டு ஒரு 4 மணி நேரம் நான் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது ஒரு ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு வயசான ஒரு கவிஞர், ஒரு தமிழர், ஒரு ஸ்ரீலங்கா தமிழர், அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன யார் எனக்கு அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் தமிழில் வெறும் காதல் கதையாக சொல்கிறீங்க, சொன்னால் ஆக்ஷன் கதையாக சொல்கிறீங்க, காதல் கதையாக சொல்கிறீங்க, ஏன் உங்களுக்கு காதல் பிடிக்காதா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி உங்களுடைய இதை பற்றி கேட்கும்போது சார் அவர்கிட்ட கேட்டாரா, நான் ஒரு பொண்ணை அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கிட்ட கல்யாணம் பண்ணி பேத்தி எடுத்து பேரன் பேத்திகள் எடுத்த பிறகு ஒரு 30 வருஷம் கழிச்சு அவர் ஒய்ஃப்கிட்ட கேச்சிருக்காரு. அவங்க மனைவி கேட்டிருக்காங்க, நீங்கள் யாராவது காதல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் நான் ஸ்ரீலங்கா தமிழன், நான் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு பொண்ணை எனக்கு இந்த ஒரு எப்போ மூலம் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு, ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு. அந்த பொண்ணுக்கு எனக்கும் கடிதாசி மூலம், அப்போல்லாம் கடிதம் தான், ஃபோனுக்குன்னு எதுவும் கிடையாது. அப்போ எங்களுக்குள்ளே ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. அதை நான் காதலிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அப்போ எங்களுக்குள்ளே திடீர்னு எங்களோட கம்யூனிகேஷன் கட் ஆகி போச்சு. அப்புறம் திரும்பி நான் லண்டனில் போய் செட்டில் ஆகி, ஸ்ரீலங்காவில் பிரச்சனை இல்லை, லண்டனில் போய் செட்டில் ஆகி நான் ஜெர்மனியில் செட்டில் ஆகி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஸ்ரீலங்கா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு என் மனைவி அழுதா. 30 வருஷத்துக்கு பிறகு நான் என்னை பேரம் பற்றி எடுத்துகிட்டு நான் என்ன லவ் பண்ண போகிறேன்னா, நீ ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு சொன்னால், நீங்கள் லவ் பண்ண நாகப்பட்டினத்தை பொண்ணு நான் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த கதையோட இன்ஸ்பிரேஷன் தான் அந்த படத்தை மறுபடியும் கதையோட சுருக்கம். அதை வச்சு அப்போ உள்ள அவர் வயசானவர் இல்லை, இப்போ உள்ள கண்டிஷனில் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ உள்ள ஆர்டிஸ்ட், இந்த ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கிற ஒரு ட்ரெண்டில் நான் எடுத்திருக்கேன். இந்த படத்தோடைய ஹீரோ அனிருத், ஹீரோயின் ஜோஸ்னா, 2 பேரும் அறிமுகம் இருந்தாலும் ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 10 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய படத்தை எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்காரு அவருடைய நடிப்புனால. ஜோஸ்னா லண்டனில் பிறந்த ஒரு பொண்ணு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டெக்னீஷியன், எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்கள். அவர் ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாது, என்னுடைய நண்பர். அவருடைய பிடிச்ச படம் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஏகப்பட்ட விஜய், அஜித்தை வச்சு ஏகப்பட்ட படம் பண்ணியிருந்தா கூட எனக்கு பிடிச்ச படம் சன் ஆஃப் மகாலட்சுமிக்கு பிறகு மறுபடியும் ஒரு காதல். 6 சாங் பண்ணியிருக்காரு. 6 சாங்கும் அத்தனை மியூசிக் டைரக்டரோட கலரை அதில் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஏஆர் ரமனை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், தேவா சாரை வச்சு பண்ணால் எப்படி, இளையராஜா சாரை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு என்ன இருக்குமோ அந்த ஃபீலெல்லாம் அத்தனை மியூசிக் டைரக்டருக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க 14ஆம் தேதி வியாழக்கிழமை. கண்டிப்பாக உங்களெல்லாம் மியூசிக், எஸ்பெஷலி இந்த படத்துக்கு RR ரீ ரெக்கார்டிங், ஒரு இளையராஜா சார், தேவா சார் எப்படி பண்ணியிருப்பாரோ அதை விட ஒரு மடங்கு மேலே தான் சொல்லலாம் இது கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் 10 நாள் ஒரு பெங்களூரில் போய் கம்போஸ் பண்ணோம். அந்த கம்போஸ் இந்த RR பண்ணுறதுக்கே 10 நாள் ஆகிப்போச்சு. அது எனக்காக பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியலை. அந்தளவுக்கு நான் அவர் RRஐ பார்த்து அழுதுருக்கோம். அந்த கடையோட எண்டில் கிட்டத்தட்ட இந்த ஆடியன்ஸை தூங்க வைக்காது. நான் படம் பார்த்து சில படங்களை பார்த்து நான் நைட்டெல்லாம் தூங்காத படம். அதே மாதிரி நான் படம் பண்ணுனா, நான் டைரக்ட் பண்ணால் படத்தை மற்ற ஆடியன்ஸை தூங்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அது ஸ்ரீகாந்த் சாரோட RR சாங் மியூசிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் கேமராமேன், யாராவது லண்டன் போகலன்னு யாரும் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணால், நீங்கள் லண்டன் பார்க்க போகலன்னு ஃபீல் பண்ணாக்கா கண்டிப்பாக மறுபடியும் ஒரு காதல் படத்தை பாருங்கள் அப்படின்னு அந்தளவுக்கு இந்த படத்து மூலம் அவர் ஒரு கேமரா மூலம் பேசியிருக்காரு. அடுத்து எடிட்டர்னு சொல்ல போனால் ராஜா முகமது, பருத்திவீரனுக்கு பிறகு ஒரு அவார்டு கிடைக்கும் தான் மறுபடியும் காதல் கிடைக்குங்கிற நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஏகப்பட்ட பேர் ஒரு பாட வச்சிருக்காரு. நாங்கள் ஒவ்வொரு சாங்கும் நாங்கள் பண்ணும்போது அதுக்கு யார் தேவைப்படுமோ அதை தான் ஸ்ரீகாந்த் சார் பாட வைப்பார். ஸ்ரேயா கோஷல், சங்கர் மகாதேவன், உதித் நாராயணன் அண்ட் ஸ்ராவியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பாட வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க காதல சாங்கு. எஸ்பெஷலி சொல்லப்போனால் கோரியோகிராஃபர் ஸ்ரீதர் மாஸ்டர், தினேஷ் அண்ட் சிவாஜி, பாபி ஆண்டனி அண்ட் SL பாலாஜின்னு சொல்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் கலர் வித்தியாசம் காமிக்கணும், வெரைட்டிஸ் காமிக்கணுங்கிறதுக்காக நான் வேறு மாஸ்டர் வச்சு பண்ணோம். அதில் பாபி ஆண்டனி பண்ண ஒரு சலக்கு சாங்கிறது கிட்டத்தட்ட 30 lakhs மேலே நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கிறோம். அது சஞ்சனா டான்ஸ் ஆடியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் வரும்போது ஆடியன்ஸ் ஒன்ஸ் மோர் என்று கேட்குற அளவுக்கு அந்த பாட்டு கிரியேட் பண்ணும். அதை கிரேட் தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சாருக்கு இந்த நேரத்தில் அந்த மாதிரி சாங் கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்தது இந்த படத்தில் பாட்டு எழுதின கவிஞர் வாலி சார் 3 பாட்டு எழுதியிருக்காரு. அவர் வாலிப கவிஞர் என்ன காரணம் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த படத்து வரிகள் மூலம் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு அது சரியான அவருக்கு பட்டப்பேர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய வரிகள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். தென் நாமுத்துக்குமார், கபிலன் சார், தென் வாக்குக்கிலா என்னோட சகோதரி பாட்டு உள்ளங்கொள்ளை போன சங்கர் மகாதன் பாடின பாட்டை எஸ்பெஷலி அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்ரீகாந்த் சாருக்கு. ஒரு பேத்தாட்டிக்கல் சாங்,
எப்படி கொடுக்கணும்னு அந்த படத்து மூலம் அவர் காட்டியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக அந்த சாங் அதுவும் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க ஒரு இளைஞர் மத்தியில். அது ஒரு மிகப்பெரிய நாங்கள் நெட்டில் எல்லா சாங்கையும் போட்டுவிட்டு ஏகப்பட்ட ஃபேஸ்புக் மூலம் எனக்கு கமெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது மூலம் வடிவேல் சாரோட காமெடி வந்து வித்தியாசமான ஒரு காமெடி. அவர் நடித்து கொடுத்த படத்தில் இதுதான் கடைசி படம் மறுபடி ஒரு காதல். பல மாதங்களுக்கு பிறகு அவர் காமெடி திரைக்கு சின்ன திரைக்கு வரும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நாங்கள் கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. வியாபார ரீதியாக ஆடியன்ஸ் மத்தியாக கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. அவர் தான் எங்களுக்கு பெரிய ஹீரோவை பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒய்ஜி சார் அண்ட் சுமன் சார் வில்லனாக காட்டப்பட்ட ஒரு சுமனாக வில்லனாக தான் நடிக்கப்பட்ட ஒரு சுமன். அவர் காட்டப்பட்டது வில்லனாக தான். இந்த படத்தின் மூலம் ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய அளவுக்கு ஒரு தகப்பனாக அவர் காட்டியிருக்கோம். ஒய்ஜி சார் அவருடைய ஸ்டைல்லையே பண்ணியிருக்காரு. ஒய்ஜி சார் ஹீரோட அப்பாவை நடித்து அவருடைய ஒரு சித்த டாக்டரை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் உள்ள பண்ணியிருக்காரு. ஸ்ரீரஞ்சனி சஞ்சனான்னு பல வித்தியாசமாக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். அது பத்திரிகையாளர் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். கண்டிப்பாக நல்ல படத்துக்கு நீங்களாம் வரவேற்பு கொடுக்குறீங்க. ஊடகம் மூலம்தான் இந்த எங்களுக்கு முதுகெலும்பே உங்கள் மாதிரி ஊடகங்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி, இன்டர்நெட் அண்ட் ரேடியோ ஸ்டேஷன், ரேடியோ எஃப்எம் இவங்க தான் இந்த ஒரு திரைப்பட கலைஞர்கள். எங்கள் மாதிரி நான் வந்து சினிமாவை காதலிச்சே தவிர வேறு எதுவுமே தப்பு செய்யலை. அது மூலம் பல அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஆசிய ப்ரொடியூசராக ஏகப்பட்ட பெயின் இருந்தால் கூட நான் ஆசிய கிரியேட்டராக ஆசிய டைரக்டராக இந்த படத்து மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நான் கிரியேட் பண்ணுவேன். எங்களுக்கும் ஒரு வட்டத்தை ஒரு சினிமாக்குள்ளே ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ண முடியும். இந்த படத்து மூலம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் கிடையாது. இது செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஆஃப்டர் மூவி முடித்த பிறகு படத்தை பார்த்த பிறகு ஏகப்பட்ட பேர் போட்டு காட்டின பிறகு நான் பேசியிருக்கோம். தயவுசெய்து பத்திரிகையாளர், தொலைக்காட்சி எல்லாம் சேர்ந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நம்பிக்கை இருக்குது. 14ஆம் தேதி எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். என்னடா இந்தளவுக்கு பேசினானே அந்த பேச்சு அப்போ தெரியுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பத்திரிகை மூலம் ஊடகம் மூலம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு முறை எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஒரு முறை நன்றி சொல்கிறேன். தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன் செகண்ட். மேட்ரு என்னன்னா, என்னுடைய அம்மா அப்பா எப்போதுமே ரொம்ப டென்ஷன் அவங்களுக்கு. அவரோட பையன் கரியர் எப்படி இருக்கும். ஸ்டில் ஐ ஆம் 10-15 ஃபிலிம்ஸ் ஓல்டு இன் மலையாளம். பட் ஸ்டில் அந்த டென்ஷன் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இந்த படம் by the blessings of God, I believe that at least ஒரு 25 days தியேட்டரில் இருக்கும். இந்த படம் ஹிட் ஆகணும். இல்லைன்னா என்னோட கரியர் ரொம்ப பிரச்சனை. I think this movie will definitely run because all commercial ingredients, whatever commercial ingredients ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வேணும் அதெல்லாம் இருக்குது இந்த படத்தில். 6 சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சாங்ஸும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. மெலடி சாங் இருக்குது, ஃபாஸ்ட் நம்பர் இருக்குது, ஒரு பஜன் சாங் இருக்குது, எல்லா டைப் சாங் இருக்குது. ஃபேமஸ் சிங்கர்ஸ், குட் கம்போசிஷன் பை ஸ்ரீகாந்த் சார், குட் ஃபிலிம் மேக்கிங் பை வாசு பாஸ்கர் சார். நல்ல எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணிட்டுருக்கு இந்த படம். லண்டன், பாண்டிச்சேரி, சென்னை, கேமராமேன் சார் டி கண்ணன். வெரி குட் ஃப்ரேம்ஸ். ஸோ ஐ பிலீவ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ப்ளீஸ் bless us. நன்றி. நான் இந்த படம் பண்ணும்போது நான் சின்ன பொண்ணு தான். ஒரு சினிமா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரில, தமிழ் தெரில ஃபஸ்ட்டாக. ஸோ அதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் அம்மா தான் ரொம்ப புஷ் பண்ண, ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் ஹர். ஆக்சுவலி எனக்கு
அந்த டைம் I was studying, so I wasn't really I was very nervous. I didn't know what I was doing. So it was hard for me, but பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். Like அத நான்தா doing the songs and the language mainly was a huge difficulty for me, but still somehow I managed. So, and everybody always has like you know, a lot of, like, they have a soft spot for their first film. So I always get a bit nervous, like Anirudh was saying, there's a lot of tension. You know, for me, it's my first film, so I hope the public will enjoy. I really like the story because I've not seen, in the Marathi subject, na paakle, Tamil cinema le. So typically, you know, like fighting and all that, it's not like an average film. So I think that's a plus point for us. And obviously the direction by Vasu sir and the amazing camera work by Kannan sir. You know, the team was a very close team, so they all helped me. So I think it was a lot of fun as well to shoot, so I enjoyed. And because we did half the shooting in London, so that's my hometown, I really enjoyed working there. I think as a team effort, we all put in a lot of work, so it does show up on the screen. And I hope that the public can see that as well. There's not really much else to say except enjoy the film, and thank you for coming. இப்போ வந்து போஸ்டர்லாம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பத்திரிகையில் பார்த்து தான் எல்லா மக்களும் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை ஓட வைக்கிறது உங்களோட கடமை. கண்டிப்பாக இந்த படம் உண்மையாகவே நல்ல படம், நல்ல ஒரு காதல் படம். இதுக்கு நல்லபடியாக ஒரு நீங்கள் திரை விமர்சனம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மக்கள்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து எல்லோரும் போய் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு வாசு சாருக்கு மிகப்பெரிய நன்றி, இந்த படம் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. ரொம்ப அருமையான படம். அண்டு அனிருத் சார் கலைக்கிருக்கார். மலையாளத்தில் ஒரு படம் ரொம்ப படம் பார்த்துருக்கேன், பட் தமிழில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஜோஷ்னாவும் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. அண்டு இந்த படத்தில் பாடல் எல்லாமே சார் சொல்லிட்டாரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அது எல்லாமே நீங்கள் எழுதுதான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ஓகேவா? நன்றி, வணக்கம். அது புது சிங்கர் இந்த படத்தில் நான் பாட வச்சுருக்கேன், ஸ்ராவியான்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா பாடியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இந்த படத்தில். அவங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தில் கேமராமேன் சார் கண்ணன் சார்ல இங்கே வந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா அவரை பற்றி சொல்லணும்னு தெரியல, அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கோ டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ்லாம் நல்லா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பெரிய அளவு வெற்றி பெற வைங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஓப்பனிங் சாங் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாசு பாஸ்கர் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர், ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா என்ன கோஆப்ரேட் பண்ணிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா ஹிட் ஆகணும். உங்களுக்கு எல்லாம் நல்லா சப்போர்ட் கொடுத்தணும். அதனால்தான் இந்த படம் நல்லா ஹிட் ஆகணும். இந்த படத்தோட கதையும் இடம்பெட்டாலுள்ள பாடலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுத்துங்க. மீடியா, நியூஸ் பேப்பர் எல்லாம் சப்போர்ட் கொடுத்தனா இந்த படம் நல்லா ஹிட் ஆகணும். இது பட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். அதே மாதிரி படம் நான் லைஃப்லேயே பார்க்க இல்லை, சூப்பராக வந்துச்சு. எல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.